காடுகள்ல திண்ணன் அப்படிங்கிற ஒரு வேடன் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கான். இந்த வேடனுக்கு தெரிஞ்சது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடி அதோட இறைச்சிய அப்படியே சாப்பிடுறது மட்டும்தான். ஆனா அவன் பயங்கரமான ஒரு சிவ பக்தனா இருக்கான். அதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிவன் கோயிலுக்கு தினம் தான் வேட்டையாடக்கூடிய இறைச்சியை கொண்டு போய் சிவனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா அவன் வந்து சாப்பிடுறான். அங்க பூஜைக்கு வர அர்ச்சகர் தினம் சிவனுக்கு கிட்ட இருக்கக்கூடிய இறைச்சிய பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு. ஏதோ ஒரு மிருகம் கொண்டு வந்து இதை இங்க போட்டிருக்குன்னு அவர் முதல்ல நினைச்சுக்கிறாரு. தினம் அதை சுத்தப்படுத்திட்டு அவரோட பூஜைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவரு கிளம்பி போறாரு. அடுத்த நாள் அவர் வரப்போ திருப்பி சிவன் கிட்ட இறைச்சி இருக்கிறத பாக்குறாரு. அவருக்கு ஒரு விதமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒரு விலங்கு எப்படி தினம் சிவனுக்கு கொண்டு வந்து இறைச்சி வைக்கும்னு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. திண்ணன் ஒரு நாள் இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் வாயில தண்ணி எடுத்துட்டு வந்து சிவன் மேல ஊத்துறான். ஊத்திட்டு இப்படி 2-3 தடவை தண்ணி எடுத்துட்டு வந்து சிவன் மேல ஊத்திக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு தடவை போறப்போ அர்ச்சகர் வந்து பாக்குறாரு. சிவன் மேல எச்சில் இருக்கிறதையும் சிவன் கிட்ட ஒரு இறைச்சி இருக்கிறதையும் பார்த்து அதிர்ந்து போறாரு.